என்னுடைய பேர் ஹரிஹரன். எஸ்வி காலையில் குடோன் ஏரியாவில் இருக்கிறேங்க. அவரோட மறைவு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது ஒரு நம்ப முடியாத ஒரு செய்தியாக தான் இருந்துச்சு. பட் அவரோட இழப்பு வந்து ஒரு யங்ஸ்டர் 80லேருந்து 90 பிறந்த அனைவருக்கும் அவர் தெரியாதவங்க யாரும் இல்லை. அவரோட இழப்பு பாதிப்பு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் ஒரு பாடல், டான்ஸ், ஒரு டைலாக் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைத்த அனைவரும் அவரோட புகைப்படத்தை ஒரு வாட்ஸ்அப்பில் இருக்கட்டும், முகநூலில் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே அவரோட ஃபோட்டோஸ் மட்டும்தான். ஒரு செய்தி தகவல் எல்லாமே அது எந்த மதத்தினர், எந்த ஒரு ஜாதியினர் எதுவுமே பாராமல் அனைவரும் அந்த ஃபோட்டோ வைத்ததற்கு காரணம் ஒரு நல்ல மனம், நல்ல குணம். அந்த செய்தி அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று அனைவரும் இந்த தகவலை வைத்துள்ளனர். அந்த இழப்பு ஒருவர் 2 வரை பாதித்தவர். பெண்களிடம் அதிகம், வயதானவரிடம் அதை விட அதிகம். இப்படி என்று இன்றைய யங்ஸ்டாருக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. ஆனால் இருந்தும் கூட அவரை பற்றிய செய்திகள் தெரிந்து அவர்களும் கூட விஜயகாந்த் இவர் இப்பேற்பட்ட மனிதரா, இவ்வளவு குணம் கொண்டவரா, இவர் நல்லவரா, இவ்வளவு சேவை மனப்பான்மை கொண்டவரா அப்படின்னு அறிந்து கொள்ளும் அளவிற்கு நேற்று இன்று தினம் வரை பரவலாகவே பரவிட்டு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஜாமானை இறந்துவிட்டோம் அப்படின்றும் தொலைநோக்கு அளவில் இன்று சென்றுள்ளது. நல்ல மனிதர், கருப்பு சூரியன் மறைந்து விட்டது. எல்லாத்திற்கும் எல்லார் வாழ்க்கையிலும் வெளிச்சம் கொடுத்த கருப்பு சூரியன் மறைந்து விட்டது. நன்றி. உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எந்த வித ஏதாவது பாதிப்பு, ஒரு நினைவலைகள்? கண்டிப்பா. நான் 90 பிறந்தவன். சிறுவயதிலிருந்தே விஜயகாந்த் ஃபைட், அவர் குணம் எந்த அளவு என்று தெரியவில்லை. ஆனால் இருந்தாலும் அவரோட சண்டை காட்சிகளோ, அவர் பேச்சின் பேசிலோ ஒரு மிகப்பெரிய ரசிகனா நான் இருந்தேன். அது என்னை ரொம்பவும் பாதித்து விட்டது சிறுவயதிலிருந்தே. அப்படி வளர்ந்த ஒரு காலப்போக்கில் அவரோட சேவைகள் எல்லாமே தெரியா அவருக்கு அடிக்ட் ஆகுது. இப்போ பச்சை குத்தனம் கூட நான் ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ பச்சை குத்தனை என் பேர் குத்தி இருக்கிறேன். எனக்கு எடுத்து இந்த நெஞ்சில் கேப்டன் குத்தணும்னு ஒரு ஆசை ஆயிட்டு அவர் புகைப்படத்தோட அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு சொல்லணும்னு எனக்கு தெரியல. வார்த்தைகள் அது எப்படி சொல்லணும், எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல. அந்த அளவுக்கு ஆள் மனசுல இருக்கக்கூடிய ஒரு நபர் கேப்டன். இனிமேல் ஒருத்தர் அவருக்கு மாதிரி வருவாங்களா, இல்லை கிடைப்பாங்கன்னு கண்டிப்பா யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்ப இருக்கிற எல்லா துறையும் அவங்களோட கெத்து, அவங்களோட ஸ்டைலு, அவங்க வேற. அவர் திரையுலகத்தில் இருந்தாலும், பெரிய ஜாமான் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு இடம் பிடித்துள்ளார் மக்கள் மனதில். அது என்னைக்கு மாறாது, அது மாற்றவும் முடியாது. அந்த வரலாறுல பேர் பெறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவர் செஞ்ச சேவை இன்றைக்கு வந்து ஒரு சமூக வலைத்தளம் பரவலா இருக்கு. இப்போ ஒருத்தர் சின்ன ஒரு உதவி பண்ணா கூட எல்லாத்தையும் தெரிகிற அளவுக்கு இருக்கு சமூக வலைத்தளம். ஆனா அப்போ வலைத்தளம் இல்லாதப்போ கூட அந்த அளவுக்கு பரவச்சுன்னா அப்ப எந்த அளவுக்கு பண்ணியிருப்பான்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இன்றைக்கு வந்து சமூக வலைத்தளம் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்தாவே போட்டோ போட்டு நான் இதை பண்ணியிருக்கேன், அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு லைக்ஸ் வாங்குற டைமும் சரி. அவங்க அந்த விளம்பரம் இல்லாத காலத்திலேயே மக்கள் மனிதர், யதார்த்தமான மனிதர். கண்டிப்பா அது 100க்கு 1000 மடங்கு சொல்லலாம். ஒரு சாதாரண சாமானிய மனுஷன் கூட எல்லாத்தோடையும் பழகுறது. எந்த இடத்துலயும் ஒரு நடிகர்களே இப்ப பாருங்க, டிவில எல்லாரையும் பேட்டி கொடுக்கறதே பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்ற ஒரே வார்த்தை, யார் மேலேயும் தோல்ல கை போட்டு பேசுவாரு. யார் தோல்ல கை போட்டாலும் ஒரு இது, அந்த ஒரு ஸ்டைலு, ஒரு கெத்து, நான் பெரிய ஆளு, என்கிட்ட நீ வந்து பேசலாமா அப்படின்னு ஒரு தாட்டெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் அரவணைச்சு சமமா உட்காந்து குடிசில மொக்கொண்டு சாப்பிட்டு எல்லாமே ஒரு சராசரியான மனுஷனா இருந்த ஒரு இதுக்கிடையில இதெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டால் நம்ம தமிழ்நாட்டு மக்களாக சொல்லுவோம். அவர் இழந்தது காரணமே. ஏன்னா ஒரு நல்ல ஜாமானை விட்டுட்டு குடிச்சிட்டாரு, பேசாரு அப்படின்னு தப்பான ஒரு தகவல் வச்சிருக்காரு. மனசுல பட்டது பேசினதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது குடிக்க ஆரம்பிச்சு அப்படின்ற மாதிரி எதிராங்க. இன்னைக்கு எதிர்த்து யாராச்சும் தப்பான கருத்து பரவிடுச்சு. கண்டிப்பா அது அவரோட தைராய்டு ப்ராப்ளம் கேள்விப்பட்டிருந்தோம். அந்த டைம்ல அவரோட வாய்ஸ் அப்படி ஆனதுக்கு காரணம் தன்னோட எமோஷனோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரணமோட வந்ததுக்கு போயிட்டு குடியாரன் அது எல்லாம் பேசினதுக்கு எல்லாமே அவங்களே இன்னைக்கு கூட அழுகுவாங்க. ஏன்னா தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருப்போம். அவரோட மக்களோட அந்த வரவேற்பும் சரி, அந்த அணைப்பும் சரி, இன்னைக்கு இழந்ததுக்கு தவிச்ச தவிப்பும் சரி, அதுல வீடியோல பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம இப்படி எல்லாம் பேசிட்டோமே,
இப்படிலாம் பண்ணிட்டுமே அந்த உள் மனசாட்சிங்கிறது கண்டிப்பா குத்தும். அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ என்ன சொல்லி யாரும் சொல்லி பிரயோஜனம், இறந்துட்டாங்க எல்லாமே. இனிமேலே இப்போ ஏற்பட்ட மனிதர் கிடைப்பாருன்ற ஒரு ஆச்சரியக்குரிய. இன்னைக்கு எல்லாம் காம்படிஷன் ஹெவியா போயிட்டு இருக்கு. யார் என்ன பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அப்படி இப்படின்றாங்க. ஆனா இந்த மாதிரி யதார்த்தமான மனுஷனை நான் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, எனக்கு கிடைக்க போறதும் இல்லை. நான் அப்படியே மறுபிரிவு எடுத்து வந்தா தான் உண்டு அப்படிங்கிற பட்சத்தில் போயிருக்கு. நன்றி.